இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம். இங்கே ஏதோ வாட்டர் கலரிங் புக் இருந்தது. பார்க்க பெயிண்ட்டே இல்லாமல் பேப்பர்லேயே பெயிண்ட் இருந்தது. சரி பண்ணலான்னு அதுவும் ஒன்று எடுத்தோம். அடுத்தது இது பேர் என்ன, பேப்பர் சோப்பா. இதை அடுத்தது இப்போ நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா என் தம்பி தான் எப்போதும் ஃபஸ்ட்டு பண்ணுவேன்னு அடம் பிடிச்சான். எப்போதுமே இவன் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பண்ணுவான். இவன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கான். என் தம்பி பார்த்திங்கன்னா இது பேப்பர் பபிள்ஸுன்னு சொல்கிறான். சரி, இந்த சோப்பு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம எங்கேயாவது ட்ரக்கிங் எங்கேயாவது போனால் நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். நல்ல பபிள்ஸ் வந்தது. என் தம்பியை பாருங்கள், ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. என் தம்பி இன்னும் கொஞ்சம் பண்ணணுன்னு கேட்டான். சரி, நான் ஒரு பேப்பரை கொடுத்தேன், அவன்கிட்ட ஒரு சோப்பை கொடுத்து ஸ்மெல் பண்ண சொன்னால் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னான். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் கலரிங் புக். இதுதான் எனக்கு இதில் ஒரு மேஜிக்காக இருந்தது. என்னன்னு பார்த்தா இந்த சைட்லேயே அப்படியே பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். என் தம்பி எப்போதுமே இப்படி தான், அவனுக்கு ஒழுங்காக பெயிண்ட் பண்ண தெரியாதனால அவன் அப்படியே கொஞ்சம் ஸ்பாயில் ஆக்குறான். என்னதான் இருந்தாலும் இதில் க்யூட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணலாம். என் தம்பி அப்படி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். இது உண்மையிலேயே ட்ராவலிங் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவலிங் டைமில் நம்மளுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இதுலேயே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அவன் எனக்கு ப்ரெஷ்ஷே கொடுக்க மாட்டான். அவன்கிட்டருந்து எப்படியோ சண்டை போட்டு ஒரு வழியாக ப்ரஷ் எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் லைட்டாக தான் பெயிண்ட் வரும். அதனாட்டி நம்ம ஒரு 4-5 கோட்டிங்ஸ் கொடுக்கணுன்னு இருக்கிறேன். இதில் ஒரு கம்மியாக தான் ஒரு கலரே இருக்கும். எல்லா கலரும் கம்மியாக தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் நம்ம இதிலேருந்து கலர்ஸ் என்ன வேணாலும் எடுத்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். என் தம்பியே பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் கிறுக்கிட்டே இருக்கான். இதில் 12 பேஜஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். என் தம்பி புடுங்க வரான் புக்கை. சரி, நான் பெயிண்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் டைனோசரை என் தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. சரி, நான் அது எந்த கடையில் இருக்குன்னு தேடி பார்த்தா ஒரு கடையில் ஒரு டைனோசர் டாய் இருந்தது. நாங்கள் போன ஃபேன்சி ஸ்டோரில். சரி, நான் அதையும் வாங்கலான்ட்டு ஒரு 2 டைனோசர் எடுத்தோம். டைனோசருக்குள்ளே முட்டை இருக்குன்னு பார்த்தா முட்டை தான் இருந்தது. நானும் என் தம்பியை பாதி சாப்பிட்டோம்.